गजाननं ॐ गजाननं भूतगणादिसेवितं भूतगणादिसेवितं कपित्थजम्बू कपित्थजम्बो फलसारभक्षितम् फलसारभक्षितम् उमासुतं उमासुतं शोकविनाशकारणं शोकविनाशकारणं नमामि नमामि विघ्नेश्वरपादपङ्कजम् विघ्नेश्वरपादपङ्कजम् सरस्वती नमस्तुभ्यं सरस्वति नमस्तुभ्यं वरदे कामरूपिणी वरदे कामरूपिणी विद्यारम्भं करिष्यामि विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा सिद्धिर्भवतु मे सदा गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः तस्मै श्रीगुरवे नमः ॐ नमः ॐ नमः प्रजापतिभ्यः शुक्रबृहस्पतिभ्यः நூற்றி 92வது வகுப்பு ரெண்டாவது அதிகரணத்தில் 17வது பிரகரணம் வரிசை அத்தியாயம் சொன்னால் 38வது அத்தியாயம் தொடங்க போகிறோம். தை 22 தேய்பிறை சதுர்த்தி உத்திரம் நட்சத்திரம் கலியுகாதி 5127. Director of Forest Produce. காமல்ஸ் பற்றி பார்த்தோம். அதாவது ஒவ்வொரு பொருட்களுக்கும் விலை நிர்ணயம் பண்ணுறது, அது சம்பந்தமானது இதுக்கு முன்னாடி பார்த்தோம். இப்போ அப்படி விலை நிர்ணயம் பண்ணக்கூடிய பொருட்களில் குப்பியம் அப்படிங்கிற வகை, இது நம்ம ரொம்ப நாள் முன்னாடி பார்த்துருக்குறோம். சார, பல்கு, குப்பியம் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு. அந்த குப்பியம் அப்படிங்கிறது காடு சார்ந்தது பொருட்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு வேறு அர்த்தமும் இருக்குது.
காட்டில் இருந்து என்னென்ன ப்ரொடியூஸ் பொருட்கள் கிடைக்கும், இப்போ நமக்கு இந்த பாடம் பழையபடியும் ஒரு பாட்டனிஸ்டாக இருந்தால் புரிஞ்சுக்கிறதுக்கு பெட்டராக இருக்கக்கூடிய ஒரு பாடத்துக்கு தான் போகிறோம். நிறைய பேர்கள் சொல்ல போகிறாரு. நமக்கு அதில் பேரை ஐடென்டிஃபை பண்ணுறது கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் அவர் ஒரு காட்டு வளம், ஒரு ஃபாரஸ்ட் எத்தனை அட்வான்டேஜஸ் அப்படிங்கிற ஒரு ஐடியா நமக்கு கிடைக்கும். அது மூலமாக காமர்ஸ் எப்படி பெருக்க முடியும், அதான் அந்த காலத்தில் என்னென்ன விதத்தில் காட்டை வாணிகத்துக்கு பிஸ்னஸுக்கு பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா நமக்கு கிடைக்கும். நாம் அதை மாடர்ன் சூழ்நிலைக்கு ஏற்றது மாதிரி மாற்றவோ இம்ப்ரூவ் பண்ணவோ அதெல்லாம் பண்ணிக்க வேண்டியதுதான். 2:17 குப்யாத்யக்ஷः द्रव्य वन पालैः कुप्यम् आनाययेत् நாம் முன்னாடி குப்பியம் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் சொன்னோம் அப்படிங்கிறது, வெள்ளி தங்கம் அல்லாத மற்ற உலோகங்களுக்கும் குப்பியம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இதில் கொஞ்சம் டெக்னிக்கலாக குப் அப்படின்னா அதுலேருந்து கோப்ப அப்படிங்கிற வார்த்தை வரும். கோப்பம் இல்லை, கோப்ப. இந்த கோப்ப அப்படிங்கிறது அதில் இருந்தால் இந்த குப்பு வந்திருக்கு அப்படின்னு இலக்கணம் சொல்லுது. ரகசியமான, மறைக்க வேண்டிய, பாதுகாக்கப்பட வேண்டிய, இந்த மாதிரி அர்த்தம் தரக்கூடிய வேர் சொல்லது. ஆனால் இந்த அத்தியாயத்தில் இனி வரக்கூடிய விஷயங்கள் நமக்கு அந்த வார்த்தைக்கு ஒரு பரந்த அர்த்தத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிறோம். இந்த குப்பிய அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் நம்ம எடுக்கணும், டிக்ஷனரியில் என்ன அர்த்தம் எழுதிட்டு போட்டு நம்ம என்ன அர்த்தம் எடுக்கணும், எப்படி புரிஞ்சுக்கணுங்கிறது இனிமேல் வரக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் நாம் புரிஞ்சுக்கலாம். குப்பிய அத்தியக்ஷக இப்போதைக்கு இந்த டிரான்ஸ்லேஷன் எல்லாம் சொல்கிறது காட்டு அதிகாரி, காட்டு சூப்பரிண்டென்ட் ஆஃப் ஃபாரஸ்ட்னு வச்சுக்கலாம். இங்கே டைரக்டர் ஆஃப் ஃபாரஸ்ட்னு இதில் போட்டிருக்காங்க. அந்த அதிகாரி ஐஎஃப்எஸ், இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் அப்படின்னு வச்சுக்கிடுவோம். அவர் திரவிய வன பாலைகி, பாலனம்னாலும் பாதுகாக்கிறது தான், பொருட்களையும் காட்டையும் பாதுகாக்கிறவர்களிடம் மூலமாக சொல்லலாம். குப்பியம் அந்த ஃபாரஸ்ட் ப்ரொடியூசர், காட்டிலிருந்து கிடைக்கும் பொருட்களை. ஆனாயேத், லெட் ஹிம் பிரிங் அப்படின்னு சுருக்கமாக சொன்னால் சொல்லலாம். அது நை அப்படிங்கிற ரூட்டில் இருந்து, நை கதவ் ரக்ஷணேச்ச அப்படிங்கிற ரூட்டில் இருந்து வர்றதா இருந்தால் நாய ஏத்துன்னு வரும். அதுக்கு கூட
அதுவும் பரஸ்மைப்பதி விதிலிங். நீஞ்சு பிராப்பனே அப்படின்னு இன்னொரு ரூட் இருக்குது, அதிலிருந்து வந்தாலும் இந்த நாயை ஏற்று வரும். அதாவது நாயகன், உபநயனம், இந்த மாதிரிப்பட்ட வார்த்தைகளெல்லாம் இதில் இருந்தால் காய்நாய் வருது. நாயகன்னா தலைவன், காப்பாற்றுபவன் அப்படிங்கிற அர்த்தமும் எடுக்கலாம். அப்போது வழி நடத்துபவன் அப்படிங்கிற அர்த்தமும் எடுக்கலாம். அப்போ நை கதவு ரக்ஷனே அதெல்லாம் அந்த ரூட்டில் அந்த அர்த்தம்லாம் வருது. இன்னொன்று நீஞ்சு பிராப்பனே அடைதல் அப்படிங்கிற அர்த்தமும் இருக்குது. ரெண்டுலேயுமே ஆனாயத்து இருக்குது. அதுக்கு கூட ஆ சமந்தாத்துன்னு சொல்லுவாங்க. ஒரு முழுமையை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லை சேர்த்து மிச்சம் மீதி பாக்கி இல்லாமல் எங்கேயும் ஓட்ட ஒழுகல் இல்லாமல் அங்கே ஃபேக்ட்ரியில் ஒரு கணக்கு, டாஸ்மாகில் இன்னொரு கணக்கு, அப்படியெல்லாம் ரெண்டு கணக்கெல்லாம் மெயின்டைன் பண்ணாமல் எது காட்டில் ப்ரொடியூஸ் ஆகுதோ அது அப்படியே பத்திரமா வழியில் எங்கேயும் ஒழுகாமல் எம்எல்ஏ வீட்டுக்கு, அமைச்சர் வீட்டுக்கு, முதலமைச்சர் வீட்டுக்கெல்லாம் போகாமல் எல்லாம் அரசாங்க லிஸ்ட்டில் வந்து சேரணும். அதனால் முழுவதுமாக நாயை கொண்டு வரட்டும் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் சொல்லலாம். இதனுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பு, The superintendent of forest produce shall collect timber and other products of forests by employing those who guard productive forests. எல்லாத்துக்கும் அதுக்கு அதிகாரிகள் இருந்திருப்பாங்க, அவங்கள்ட்ட இருந்து அப்படின்னு எடுத்துக்கலாம். தமிழ் 2ஆம் பிரகரணம் தொழிற்தலைவர் செயல்முறை, 17ஆம் பிரகரணம் குப்பியத் தலைவன். இந்த குப்பியம் அப்படிங்கிறது அவங்க குப்பியம் ஆக்கிட்டாங்க. 38ஆம் அத்தியாயம். குப்பியத் தலைவன் நன்மர காடு காவலர்களால் குப்பியங்களை கொணர்வித்தல் வேண்டும். நன்மர காடு அப்படின்னா வீடு முதலியவை கட்டுறதுக்கு பயன்படக்கூடிய மரங்கள், அதை நன்மரம்ங்கிற வார்த்தையில் இவங்க சொல்லியிருக்காங்க. இந்த அத்தியாயத்துக்கு ரெலவன்ஸ் காட்டுறாங்க. இது நம்ம நாட்டில் அப்படி ஒரு ஸ்டைல். முந்தின சாப்டருக்கும் இந்த சாப்டருக்கு இடையில ரெலவன்ஸ் காட்டணும், முந்தின வரைக்கும் இந்த வரைக்கும் இடையில ரெலவன்ஸ் காட்டணும், முந்தின பாட்டுக்கும் இந்த பாட்டுக்கும் இடையில ரெலவன்ஸ் காட்டணும். இப்போ கீதை, திருக்குறள் இதிலெல்லாம் இந்த இதை உரை எழுதுகிறவங்க காட்டுவாங்க. அந்த பரம்பரையை ஒட்டி இவங்க அந்த ரெலவன்ஸ் கொண்டு வராங்க. அகக்காழன புறக்காழனவாகிய மரம், புற்களும் செடி கொடிகளும் பொன் வெள்ளி அல்லாத செம்பு ஈயம் இரும்பு முதலிய உலோகங்களுமாம். இதில் அகக்காழன புறக்காழனங்கிறது நான் இதான் முதல் தடவை கேள்விப்படுற வார்த்தை. அதுக்கு அர்த்தம் நான் இன்னும் தேடலை. முன்னை பிரகரணத்தில் விலைப்படு பண்ட தலைவனின் செயல் கூறப்பட்டது. ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுற ஆளை பற்றி முந்தின இதில் பார்த்தோம். விலைப்படு பண்டங்களுள் குப்பிய பொருள்களும் ஒரு கூறாய் அடங்குமாதலின், அந்த ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய பொருட்களுக்கு உள்ள காட்டிலிருந்து கிடைக்கிற பொருட்களும் அடங்குங்கிறதுனால இஃது அதன் பின் வைக்கப்பட்டது. இந்த சாப்டரை அந்த சாப்டருக்கு பிறகு வச்சிருக்காரு. இதனால் பிரகரண இயல்பு புலனாதல் அறிக. இதன் மூலமாக நாம் அந்த சாப்டருக்கும் இந்த சாப்டருக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஹார்மோனியை, ரெலவன்ஸை, கண்டினியூட்டியை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் தமிழ் வனத்துறை அதிகாரி வனத்தில் கிடைக்கும் செல்வ வளம் தரும் பொருட்களை அந்தந்த வன பாதுகாவலர்கள் மூலமாக வரவழைத்துக் கொள்ள வேண்டும்.
திருப்பி படிங்க. வனத்துறை அதிகாரி வனத்தில் கிடைக்கும் செல்வ வளம் தரும் பொருட்களை அந்தந்த வன பாதுகாவலர்கள் மூலமாக வரவழைத்துக் கொள்ள வேண்டும். சரி. 2 திரவிய வன கர்மாந்தான் ச திரவிய வன கர்மாந்தான் ச பிரயோஜயேத். பிரயோஜயேத். இந்த ஃபீல்டில் இருக்கக்கூடிய பாலைகி காவலர்கள், உயரதிகாரிகள், அதை பற்றி முதல் வரி சொல்லிச்சது. இந்த 2வது வரியில் அவங்களுக்கு கீழே உள்ள ஒர்க்கர்ஸ், கர்மாந்தான் அப்படிங்கிறதுக்கு பல அர்த்தங்கள் எடுக்கலாம். நாம் வேலைக்காரங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்தை எடுத்துக்குவோம். தத்துவ அர்த்தம் எல்லாம் இருக்குது. கர்ம அந்தம் அப்படிங்கிறதுக்கு தத்துவ அர்த்தம் எல்லாம் இருக்குது. அப்புறம் விவசாயத்துக்கு தயார் பண்ணின பூமி அப்படிங்கிற அர்த்தம். கர்ம அந்தம், செயலினுடைய முடிவு அப்படிங்கிற அர்த்தம் எடுத்துக்கிட்டு நம்முடைய நல்வினை தீவினையினுடைய முடிவு அப்படி எடுக்கிற அர்த்தங்களும் இருக்குது. ஒரு விவசாயத்துக்கு செய்ய வேண்டிய செயலெல்லாம் செய்து முடிச்சாச்சு அப்படிங்கிற அர்த்தமும் இருக்குது. ஆனால் நமக்கு இந்த இடத்துல வேலைக்காரங்க அப்படிங்கிற அர்த்தம் நம்ம ஏற்கனவே இந்த அர்த்தம் எடுத்துருக்குறோம்னு நினைக்கிறேன். அந்த அர்த்தம் பொருத்தமாக இருக்குங்கனால நம்ம அந்த அர்த்தத்தை எடுத்துக்குவோம். இந்த காட்டு பொருட்கள், காட்டு உற்பத்தி பொருட்கள், ஃபாரஸ்ட் ப்ரொடியூசர், உற்பத்தி பண்ணுறவங்க, கீழ்நிலை வேலைக்காரங்க, ஒர்க்கர்ஸை, அவங்களையும் பிரயோஜயேத், அவங்களையும் இந்த மாதிரி இதை அதிகமாக உற்பத்தி பண்ணுறதுக்கு தூண்டணும், ஊக்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறார். ஆங்கிலத்தில் இதையும் அதுக்கு அடுத்த வரியும் எல்லாம் சேர்த்து மொழிபெயர்த்துருக்காங்க. நம்ம அதை அப்போவே ஆங்கிலத்தை அப்போ படிச்சுக்குவோம். தமிழ்: மரத்தொழில்களையும் செய்வித்தல் வேண்டும். மரத்தொழில், மரத்தால் வீடு, வண்டி முதலியன அமைக்கும் தொழில் அப்படின்னு என்னுடைய தமிழ். உங்க தமிழ்? நிறுவ வேண்டும். திருப்பி படிங்க. அந்தந்த பொருட்களுக்கான தொழிற்சாலைகளை நிறுவ வேண்டும். அடுத்த லைனையும் படிக்கட்டா சார்? இல்லை, போதும். அநேகமாக அடுத்தது இனிமேல் தான் சம்ஸ்கிருதத்தில் படிக்க போகிறோம்னு நினைக்கிறேன். இவங்க கர்மாந்தான்கிறத தொழில் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. இதில் இலக்கண ரீதியாக ஒரு இது கர்ம அந்தான் இன்னு, அடுத்தது ச. இலக்கணப்படி அது என்னாகும்? இம்முன்னு மாறும். அனுஸ்வாரம்னு சொல்லுவாங்க. இம்முன்னு அனுஸ்வாரமாக மாறும். அப்போ கர்மாந்தாம் ச அந்த மாதிரி சமஸ்கிருதத்தில் எழுதியிருக்காங்க. அது இலக்கணப்படி சரிதான். இப்போ 3 திரவிய வன சித்ராம் ச தேயம்
தேயம் அத்யயம் ச அத்யயம் ச ஸ்தாபயேத் ஸ்தாபயேத் அந்யத்ர அந்யத்ர ஆபத்யஹ ஆபத்யஹ. அதுலேயும் இன்னும் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. நான் வார்த்தை இதுதான், ரொம்ப பழைய காலத்தில் உள்ள ஏதோ சிக்கல்னால அது சரியாக வரல. ஆனால் ஆபத்யக அப்படின்னா ஆபத்துகளில் இருந்து, அந்நியத்திரன்னா எக்ஸப்ட், அதர் தேன். ஆபத்து காலங்கள் அல்லாத சமயங்களில் ஒரு ரெகுலர் ரூல் என்ன அப்படின்னா, திரவியவன சித்ராம் ச தேயம் அத்தியஞ்ச ஸ்தாபயேத். இது ரெகுலர் ரூல். ஸ்தாபயத்துன்னா அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். என்னது? தேயம் கொடுக்க வேண்டியது, அத்தியம் ஃபைன் எடுத்துக்கலாம், அல்லது கூடுதல் அப்படின்னு விதிக்க வேண்டியது, வாங்க வேண்டியது அப்படின்னு எடுத்துக்கலாம், தண்டத்தொகை அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதாவது முறைப்படி ஒருத்தர் இதெல்லாம் உற்பத்தி பண்ணுறார், அவர்கிட்ட வரி வாங்கணும். வரி அல்லது கூலி, இந்த மாதிரி விஷயங்கள். சில பேர் சந்தன கடத்தல் வீரப்ப மாதிரி அரசாங்கத்துக்கு தெரியாமல் அரசாங்கத்தை ஏமாற்றி பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது அவங்கள்ட்ட ஃபைனோ அல்லது அதுக்கு தண்டனையோ என்னென்ன உச்சிதமோ அவங்ககிட்ட அந்த மாதிரி அதை டீல் பண்ணணும். முதல்ல பறிமுதல் பண்ணணும். அதுக்கப்புறம் மேற்கொண்டு அவங்க செய்யாமல் பயமுறுத்துறதுக்காக வேண்டி தண்டனைகள், அல்லது ஒரு தடவை பிடிபட்டிருக்காங்க, இதுக்கு முன்னாடி எத்தனை தடவை இப்படி செய்தாங்கன்னு நமக்கு தெரியாது, அதனால் இதுக்கு முன்னாடி ஒரு 1000 தடவை செய்திருப்பான்னு கணக்கு போட்டு அதுக்குள்ளே பைசாவும் சேர்த்து வாங்கிடுறது, அந்த மாதிரிப்பட்ட காரியங்கள். இதெல்லாம் அத்தியம் அப்படின்னு எடுத்துக்கலாம். சித்ராம் பொதுவாக சித்திரம் அப்படிங்கிறது பல அர்த்தம் தரக்கூடிய வார்த்தை. பொதுவாக துளை அப்படிங்கிறது, அல்லது இன்னொரு பிரபலமான அர்த்தம் என்ன அப்படின்னா சித்திர விசித்திரம் அப்படிம்பாங்க. டிசைன் பல விதமான அப்படிங்கிற அர்த்தமும் தரும். அதுக்கு தோஷம், தவறு, குறைவு, அந்த மாதிரி அர்த்தங்களும் வேற அர்த்தங்களும் இருக்கு. இப்போ நம்ம ஆங்கிலத்தில் ரெண்டையும் சேர்த்து என்ன சொல்றாங்கன்னு படிச்சிருவோம். He shall not only start productive works in forests, but also fix adequate fines and compensations to be levied from those who cause any damage to productive forests except in calamities.
ஒரு விதிவிலக்கான இது கொடுத்துருக்காங்க, ரூல் கிளாஸ் இருக்குது, மற்றபடி ரெகுலராக செய்ய வேண்டியது அப்படின்னு. தமிழ் சொல்லுது, தொழிற்குரிய மரங்களை வெட்டுவோர்க்கு கொடுக்க வேண்டியவற்றையும். கொடுக்க வேண்டியதுன்னா முறைப்படி அனுமதி பெற்று மரம் வெட்டுறது மாதிரி செய்கிறாங்க, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கூலி. கொடுக்க வேண்டியவை குப்பிய தலைவனின் கட்டளை பெற்று மரம் வெட்டுதல் முதலிய தொழில் செய்வோருக்கு கொடுக்க வேண்டிய கூலி. தண்டனையையும், தண்டனைனா அக்கட்டளை பெறாமல், லைசன்ஸ் வாங்காமல், பர்மிஷன் வாங்காமல் செய்வோருக்கு விதிக்கப்படுவது. வரையறை செய்தல் வேண்டும், ஸ்தாபயேத். இதில் வந்து சித்ரான் அப்படிங்கிறதுக்கு இப்படி கூட ஒரு அர்த்தம் எடுக்கலாம். சேதனம் அப்படிங்கிறதுக்கு வெட்டுதல்னு ஒரு அர்த்தம் உண்டு. இங்கே இரும்பு, வெள்ளி, செம்பு, மரங்கள், இந்த மாதிரி பொருட்களை எடுக்கிறவங்க, வெட்டி எடுக்கிறவங்கன்னு அப்படி அது கூட நம்ம அப்படி அர்த்தம் எடுத்துக்கலாம். உங்கள் தமிழ் இப்போ படிங்க. வனப்பொருட்களை சேகரிப்பவர்களுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டும். அனுமதியின்றி அந்த பொருட்களை வனத்தில் இருந்து எடுப்பவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும். ஆபத்து காலங்களில் இந்த முறை பின்பற்ற தேவையில்லை. ஆபத்து காலம் அப்படிங்கிறது ஒரு எமர்ஜென்சி. 1975 வந்தது மாதிரி எமர்ஜென்சி. இங்கே எமர்ஜென்சின்னா 75 வந்து எமர்ஜென்சி இல்லை, ஒரு டிசாஸ்டர் வந்துட்டுது. வெள்ளப்பெருக்கு, புயல், இந்த மாதிரி வந்துட்டுது. இப்போ புயலில் வந்து காட்டில் மரங்கள் எல்லாம் சாஞ்சாச்சுது. அப்போது இதில் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் பண்ணிக்கலாம், இந்த முறைப்படி போகணுன்னு இல்லை. ஒரு காட்டு தீ வந்துட்டுது, அந்த மாதிரி டைனமிக்கலாக சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி முடிவு எடுத்துக்கணும். பொதுவாக இந்த மாதிரி எல்லா ரூல்ஸ்லேயும் அப்படி தான். இதெல்லாம் பொதுவான ரூல். எப்போவுமே சூழ்நிலையை அனுசரித்து முடிவுகள் மாற்றிக்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். 4, இப்போ தான் நம்ம பிரச்சனைக்குரிய ஏரியாக்குள்ளே நுழைய போகிறோம். பாட்டனிஸ்ட் மட்டுமே புரிந்து கொள்ளக்கூடிய ஏரியாக்குள்ளே போகிறோம். குப்பியவர்கः. இது ஹெட்டிங் மாதிரி வச்சுக்கலாம். ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ்னா என்ன, காட்டிலேருந்து கிடைக்கக்கூடியதுங்கிற வார்த்தை மூலமாக, குப்பியங்கிற வார்த்தை மூலமாக சாணக்கியர் உண்மையிலே என்ன மீன் பண்ணுறார். இது ஒரு பெரிய லிஸ்ட்டு போயிட்டே இருக்குது. நாம் அதில் சில விஷயங்களை மட்டும் இன்னைக்கு பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். முதல் இதை வந்து தாரு வர்க்கக, முடியும் போது இருக்கு அந்த வார்த்தை. சார தாரு வர்க்கக. சாரம்னா விலை உயர்ந்தது, தாருனா மரங்கள். விலை உயர்ந்த மரங்களுடைய வர்க்கம், வர்க்கா கூட்டம், கிளாசிஃபிகேஷன். விலை உயர்ந்த மரக்கூட்டங்கள் என்ன அப்படின்னு ஒரு சாம்பிள் தரார். எல்லாத்தையும் அவர் சொல்கிறாரு, நம்ம எடுக்க முடியாது. உபலக்ஷணம் அப்படின்னு சம்ஸ்கிருதம் சொல்லுவாங்க. நமக்கு ஒரு ஒரு ஐடியா கொடுக்குறாரு, இந்த மாதிரி. இப்போ இதுக்கு அதிகமாக அந்த காலத்திலேயே மரங்கள் இருந்திருக்கலாம். இந்த காலத்தில் சூழ்நிலைகள் மாறி இருக்கு, அதனால புது மரங்கள் எல்லாம் வந்திருக்கும். அது ஒரு பட்டியல் போடுறாரு. இந்த சாரதாரு வர்க்கக அப்படிங்கிறது இதை பற்றி லிஸ்ட் பண்ண போறாரு. விலை உயர்ந்த மரங்களுடைய பட்டியல் தர போறாரு.
இதே மாதிரி அடுத்தது வேணு வர்க்கக, மூங்கிலுடைய பட்டியல். அடுத்தது வள்ளி வர்க்கக, கொடிகளுடைய பட்டியல். வல்க வர்க்கக, தோலுடைய மரத்தோலுடைய பட்டியல். ரஜ்ஜு பாண்டம், கயிற்று வகைகளுடைய பட்டியல். பத்திரம், இலைகளுடைய பட்டியல். புஷ்பம், பூக்களுடைய பட்டியல். ஓஷத வர்க்கக, மருந்துகளுடைய பட்டியல். எவ்வளவு நேரம் இருந்தாலும் சரி இதை தாண்டி நான் இன்னைக்கு போக மாட்டேன். அடுத்தது விஷ வர்க்ககன் இருக்கு, அது ஒரு பெரிய பட்டியல் இருக்கு, 12. அதனால அதுக்குள்ள நம்ம இன்னைக்கு தலையை போடவே முடியாது. இவ்வளோதான் நம்ம கவர் பண்ணிட்டோம்னா அது இன்னைக்கு பெரிய விஷயமா இருக்கும். முடியுமான்னு தெரியாது. இந்த 4 கடக்க முடியுமா பார்ப்போம். ஒரு மாதிரிக்கு சொல்கிறேன். அப்போ அவர் காட்டில் இருந்து கிடைக்கக்கூடியதுன்னா இது எல்லாத்தையும் மீன் பண்ணுறாரு. விஷம், அதுக்கப்புறம் பதிமூணுல சர்ம, அஸ்தி இடையில வருது. பித்த, ஸ்நாயு, அக்ஷி, தந்த, சுங்க, குர, புச்சானி, தோல், எலும்பு, கண்ணு, பல்லு, கொம்பு, வால், இப்படி ஒரு பெரிய லிஸ்ட்டு. அதுக்கு அடுத்ததுல 14 லோகானி, உலோகங்கள். அதுக்கு அடுத்தது பஸ்மானி, சாம்பல். ஒரு மாதிரிக்கு இத்தனை விஷயங்கள் காட்டில இருந்து கிடைக்கலான்னு பட்டியல் போட்டிருக்காரு. அது சாப்டர் என்னவோ சின்னது தான், எத்தனை ஒரு 17ஓட முடிஞ்சிருது. இந்த 17 நம்ம எவ்வளோ கடக்கிறதுக்கு எத்தனை நாள் எடுக்க போகிறோம்னு தெரியல. நான் இப்போ இங்கே வரேன். 17 4வது சென்டென்ஸ். ஷாக்க, தினிஷ, தன்வன, அர்ஜுன, மதுக, திலக, சால, சிம்ஷபா. இதில் சிம்ஷுபான்னு சிலர் சொல்கிறாங்க, ஆனால் டிக்ஷனரி சிம்ஷபான்னு தான் சொல்லுது. சிம்ஷபா இது ராமாயணத்தில் வரக்கூடிய ஒரு மரத்துக்கு பேருன்னு எனக்கு ஒரு ஞாபகம். சமைச்சது அந்த சீதா தேவி இருந்தாங்க சிம்ஷபா மரத்தடி. ஆமாம், அசோகவனம் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். சீதா தேவி இருந்தது அப்படின்னு ராமாயணம் சொல்லுது. அரிமேத, ராஜாதன, சிரீஷ, கதிர, சரள. அடுத்தது ஹிந்தியில் ஒரே வார்த்தையாக போட்டிருக்காங்க, நான் 2ஆ பிரிக்கிறேன். தால, சர்ஜ, அஸ்வகர்ண, சோமவல்க, குஷாம்ர. இது குஷாம்ர 2ஆ 1ஆ அப்படிங்கிறது அதுல ஒரு கேள்விக்குறி இருக்கு. பிரியக, தவ, ஆதிஹி. இது ரொம்ப சௌரியமான ஒரு வார்த்தை, திராவிட மாடல் மாதிரி ஒரு வார்த்தை.
டேட்டு போட்டோமா, தாரன்னு தானே சொன்னோம், டேட்டை போட்டோமா, அது மாதிரி ஆதி எட்ஸட்ரான்ட்டார். இனி என்ன வேணாலும் நீங்கள் போட்டு ஃபில்லப் பண்ணிக்கிங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அவர் நமக்கு ஒரு ஐடியா தர விரும்புகிறாரே தவிர முழு பட்டியல் தர்றது அவருக்கு நோக்கம் இல்லை. தரணும்னா அதுக்கும் தனி புக்கு எழுத வேண்டியிருக்கும். ஏன்னா இந்தியாங்கிறது ரொம்ப, இந்த ஏரியா உலகத்திலேயே ஜனங்கள் வாழ்கிறதுக்கு ஒரு ஐடியலான கிளைமேட்டிக் கண்டிஷன் கொண்ட ஒரு நாடு. அதே மாதிரி ரிசோர்ஸஸ் இருக்குது, வாட்டர் இருக்குது, இப்படி உலகத்திலேயே ஐடியலான ஒரு நாடு இது. அதனால தான் இந்த நாட்டில் ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே நாகரிகம் இருந்திருக்கு, கலை இருந்திருக்கு, சயின்ஸ் இருந்திருக்கு. இது எல்லாத்துக்கும் இந்தியா இருக்கக்கூடிய இடம் ஒரு முக்கியமான ஒரு இடம். அதனால் இங்கே வந்து காடு ஆனாலும் சரி, கனிம வளம் ஆனாலும் சரி, மெட்டல் ஆனாலும் சரி, எல்லாத்துலேயுமே நம்மக்கிட்ட லட்சக்கணக்கான விஷயங்கள் இருக்கும். சிலது நாம் கண்டுபிடிச்சிருக்கோம், நம்ம கண்டுபிடிக்காதது கூட இன்னும் இருந்துகிட்ருக்கோம். அது மாதிரி உயிர்கள் எல்லாமே இருக்கும். அதனால் சாணக்கியர் ஆதிகி முதலானவை சாரதாரு வர்க்கக விலை உயர்ந்த மர கூட்டங்கள் அப்படின்ட்டு போட்டார். இப்போ இங்கே தான் நம்ம நிறைய விஷயங்கள் ஒன்று அதை விரிவாக பார்க்கலாம், இல்லைன்னா மேலோட்டமாக போகலாம். நம்ம விரிவாக பார்க்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதில் நமக்கு சம்பந்தப்படாத விஷயங்களையும் நம்ம பார்ப்போம். அது வந்து ஜிகேல சேர்த்துக்கிடணும். முதல்ல சுருக்கமாக சொன்னால், இந்த ஷாக்கா அப்படிங்கிறது ஒரு மரம், இது அதனுடைய சிம்பிள் மீனிங். ஆனால் இந்த ஷாக்கா அப்படிங்கிற வார்த்தைக்கு காய்கறி, கிழங்கு, வெஜிடபிள்ஸ் அப்படிங்கிற அர்த்தமும் நம்ம எடுக்கலாம் ஷாக்கா அப்படிங்கிறதுக்கு. அடுத்து ஷாக்கா கிளைன்னு ஒரு அர்த்தம் இருக்குது, அந்த அர்த்தம் நாம் எடுக்க போகலை. அதே மாதிரி ஷக வருஷம், விக்ரமாதித்த சகம், யுதிஷ்டிர சகம், சாலிவாங்கன சகம், இதெல்லாம் பஞ்சாங்கத்தில் வரும். அந்த அர்த்தமும் நம்ம எடுக்க போகலை. இனி ஏழு துவீபங்கள் நம்ம, அதாவது நம்முடைய பாரம்பரியமான அறிவில் மகா சங்கல்பம்னு ஒன்று பண்ணுவோம். அந்த மகா சங்கல்பத்தில் நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன், நம்ம ஜிபிஎஸ், ஜியோ பொசிஷனிங் சிஸ்டம் கொண்டு வந்துடுவோம். அப்புறம் ஜிடிஎஸ் ஜியோ டைம் சிஸ்டம் கொண்டு வந்துடுவோம். அதாவது ஆத்திய பிரம்மணக துதிய பரார்த்தே அப்படின்னு ஆரம்பித்து ஆவணி அவிட்டம் அல்லது பெரிய பெரிய ஹோம யஜ்ஞங்கள் அந்த டைமில் அந்த மகா சங்கல்பம் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது பிரம்மாவில் இருந்து தொடங்கி பிரம்மாவுடைய 51வது வயசில் நடக்கக்கூடிய ஆத்திய பிரம்மணக துதிய பரார்த்தே, 50 வயசு தாண்டி அவர் இருக்கார். 51வது வயசில் ஸ்வேதவராக கல்பே, அஷ்டாவிம்சதிதமே ஸ்வேதவராக கல்பே, 28வது ஸ்வேதவராக கல்பத்தில் கலியுகே, அதில் கலியுகத்தில் இப்படி நம்ம சொல்லி வருவோம். இந்த சுப யோக, சுப திதி, சுப நட்சத்திர, சுப, அப்புறம் இந்த வருஷம் எல்லாம் சொல்லுவோம். அதே மாதிரி அதில் இன்னொன்று என்ன வரும்னா, பூமியில் எத்தனை தீவங்கள் இருக்குது, அதில் ஜம்பு தீபத்தில் நம்ம இருக்கிறோம். ஷாக்கத் தீபங்கிறது இன்னொன்று. அந்த நம்ம இன்னைக்கு புரிகிற மாதிரி சொன்னால், ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, அண்டார்டிகா, ஆப்பிரிக்கா, யூரோப், ஆசியா, இந்த மாதிரி பல கண்டங்கள் இருக்கிறதுல ஜம்பு தீபங்கிற கண்டம் நம்முடையது. அதில் பாரத வர்ஷே பரத கண்டே ஜம்பு தீபே அப்படின்லாம் சொல்லுவாங்க. இனி அதில் இந்தியான்னு வந்த பிறகு இந்தியாவில் என்னென்ன காடு இருக்குது, என்னென்ன நதி இருக்குது, என்னென்ன நகரம் இருக்குது, இதெல்லாம் ஒரு பட்டியல் பிடிப்பாங்க.
இப்படி படிக்கிற அந்த பட்டியலில் இந்த ஷாக்கத் தீவு தீவு அப்படிங்கிறதும் ஒன்று. ஜம்பு தீபம்ங்கிறது நாம் இருக்கிற இந்த ஏரியாவுக்கு பேர். அப்படி ஒரு பேரும் இருக்குது. இனி 2 விதமான மரங்களை இதை குறிக்கலாம் அப்படின்னு தெரியுது. த சிரீஷா ட்ரீ, அந்த வார்த்தை இந்த பட்டியல்லே அடுத்தது வருது. அதனால நாம் ஒரே பேரை 2 தடவை சொல்ல மாட்டாங்கிறதுனால அதை இங்கே வந்து நாம் ஒதுக்கிடலாம். அக்கேஷியா சிரீஷா அப்படின்னு அதுக்கு தாவரவியல் பேர் சொல்கிறாங்க, பொட்டானிக்கல் நேம். அது நம்ம இப்போ கணக்கில் அந்த பேர் எடுக்கல, ஏன்னா அடுத்தது அந்த பேர் வர்றதுனால. அடுத்தது த டீக் ட்ரீ, டெக்டோனா கிராண்டிஸ். இது எனக்கு தெரிஞ்ச இதில் தமிழ் அர்த்தம் சொல்லுறதா இருந்தால் தேக்கு மரம், டீக் வுட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ ஷாக்கங்கிறது தேக்கு மரமாக இருக்கலாம். தமிழ் மொழிபெயர்ப்பு என்ன சொல்லுதுன்னு பார்த்தா அப்பப்போ கம்பேர் பண்ணிடுவோம். தேக்குன்னு தான் சொல்லுது. அப்படி தான் அவங்களும் எடுத்துருக்குறாங்க என்னுடைய தமிழில். அடுத்தது உங்கள் தமிழ் என்ன சொல்லுது போட்டிருக்காங்க? சாகம் தான் சாமி. சரி. அடுத்தது தினிஷ. தினிஷ அப்படிங்கிறது அது சுருக்கமான அர்த்தம் சொன்னால் அது இன்னொரு வகை மரம். இந்த இதில் பார்க்க போகிற எல்லாத்துக்கும் முதல் மெயின் அர்த்தம் ஏதோ ஒரு மரம். என்ன மரங்கிறது கண்டுபிடிக்கணும். அதுக்கு வேறு என்னென்னலாம் அர்த்தம் இருக்கோ அதெல்லாம் நம்ம ஒதுக்கணும். டல்பெர்ஜியா அவுஜனன்சிஸ் அப்படிங்கிறது அதனுடைய தாவரவியல் பேர் அப்படின்னு டிக்ஷனரி சொல்லுது. வார்த்தையை வந்து டிக்ஷனரி என்ன சொல்லுதுன்னா, அதி அப்படின்னா எக்ஸீடிங், நிஷ் டு மெடிடேட். இந்த 2 வார்த்தை சேர்ந்து தான் அதி நிஷ், அதி நிஷ்னு ஆகி அப்புறம் அந்த ஆ கலண்டுக்கிட்டு தினிஷ்னு ஆகி இந்த வார்த்தை உருவாகிருக்குது. அதிசயேன நேஷதி அப்படின்ட்டு தினிஷக அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ரொம்ப விசேஷமாக மெடிடேஷனில் இருக்கிறது அப்படிங்கிற அர்த்தத்தில். ஆனால் அந்த அர்த்தம் நாம் நேரடி அர்த்தத்தை எடுக்க முடியாது. இதுக்கு வந்து மதுராதவ் தினாஷ இதி க்யாதஹ. மதுரா மாதிரி இடங்களில் தினாஷ அப்படிங்கிற வார்த்தை பேரும் இருக்குது. அதாவது வட இந்தியான்னு எடுத்துக்கலாம். இதில் பொதுவாக சில வார்த்தைகள் வட இந்தியாவில் கொஞ்சம் கண்டுபிடிக்கிறதுக்கு எளிமையாக இருக்கலாம். சம்ஸ்கிருதமாக இருக்கிறனால அவங்க இன்னமும் அதை ஒட்டின வார்த்தைகளை பயன்படுத்திகிட்டு இருக்கலாம். ஆனாலும் பாரதம் அப்படிங்கிறது பிராந்திய மொழிகள் நிறைய விளங்கின இடம்தான். தமிழ், கன்னடம், தெலுங்கு, மலையாளம். தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஊட்டி பாஷை வேறு, படுக பாஷை, சென்னை பாஷை வேறு, மதுரை பாஷை, இப்படி வித்தியாசங்களும் நமக்குள்ளே உண்டு. அதனால் ஒரு பொதுவாக சொல்லுவாங்க, ஒரு மொழி நேச்சுரலாகவே ஒரு 50 கிலோமீட்டருக்கு அல்லது 10-15 கிலோமீட்டர் ஏதோ ஒரு கணக்கு வச்சுருக்காங்க. அந்த கிலோமீட்டருக்கு ஒருக்க அந்த லாங்குவேஜ் மாறிக்கிட்டே தான் இருக்கும். இது ஒரு சயின்ஸ். அதனால் தமிழ்நாடு முழுக்க தமிழ் அப்படின்னெல்லாம் சொல்கிறது பைத்தியக்காரத்தனம். ஒரு வேரியேஷன்ஸோட இருக்கு, அது மாதிரியான ஒரு பாஷை இருக்கும், அவ்வளோதான். அடுத்து சாதனை அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்குது. நான் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இல்லை ஏதாவது ஒரு பேராவது நமக்கு தெரிஞ்ச பேர் இருக்குமான்னு, இல்லை யூகிக்கிற பேர் இருக்குமான்னு கண்டுபிடிக்கிறக்க வேண்டி. அடுத்து செந்தனை
நேமி, ரதத்கு, அதிமுக்தக, வஞ்சுளக, சித்திரகிருத், இதெல்லாம் அமரகோஷம் தரக்கூடிய பெயர்கள். இது வேற வேற மரத்துக்கு பேராட்டும் இருக்கலாம், அல்லது வேற வேற அர்த்தம் உள்ள வார்த்தைகளாக கூட இருக்கலாம். நான் பேசுறது கேக்குதா? நான் பேசுறது கேக்குதா? ஹரியோம், நான் பேசுறது கேக்குதா? ஹரியோம். ஹரியோம். சாமி இவ்வளவு நேரம் கேட்கல சாமி, சுத்திட்டே இருந்தது, இப்பதான் ஜஸ்ட் கேக்குது சாமி. ஹரிஓம்னு சொன்னோன்னு கேக்குது சாமி. சரி, நம்ம இன்டர்நெட்டு நம்மளை பயங்கர பாடாப்படுத்துது. அதனால் இன்றைக்கி ஒரு புத்திசாலித்தனமான காரியம் பண்ணியிருக்கேன். ஆஃப்லைன் ரெக்கார்டிங் ஒன்று நடத்திட்டு இருக்கேன். குறைஞ்சபட்சம் இதில் எதுவும் குழப்பம் இருக்காது, இதை அப்லோடு பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில். எதுவரை கேட்டது ஞாபகம் இருக்கா? அமரகோஷத்தில் பல பெயர்கள் போட்டிருக்குன்னு சொன்னேன், அது கேட்டுதான்? ஹரிஓம். 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 ஹரிஓம் சாமி. இப்போ கேக்குதா? கேக்குது சாமி. லேசா ஒரு பிளாக் இது இருக்கு, ஆனா கேக்குது சாமி. நான் கேமரா ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். நான் நெட்வொர்க்கை இல்லாம இருக்குங்க. மாற்றிருக்கேன். சரி சாமி. எதுவரை கேட்டது? எதுவரை கேட்டது ஞாபகம் இருக்கா? அந்த எதுவரை நிறைய இது பார்ப்போம், ஏதாவது ஒன்றாவது நமக்கு ரிலவெண்ட்டாக இருக்கான்னு அப்படின்னு சொன்னீங்க.
நிறைய பேர் பார்ப்போம். இதை சரி. ஒன்றாவது நமக்கு ரிலவெண்டாக இருக்கா நமக்கு புரியுதா? அமர கோஷத்தில் சொன்ன அமர பெயர்கள் செந்தன ஹ நேமி ரதத்கு அதிமுக்தக வஞ்சுளக சித்திரகிருத், அப்புறம் சக்ரி சதாங்கக ஷகடக ரதக ரதிகக. அதை சொல்றீங்களா? அதிமுக்தக ஞாபகம் இருக்கா? ஹரியோம் சாமி. ஆ, அதிமுக்தக ஞாபகம் இருக்கு சாமி. ஆமா. அடுத்தது பஸ்ம கர்ப்பக மேஷி ஜலதரக. இதெல்லாம் இது சம்பந்தமான சில வார்த்தைகள். ஒரு சுவாரஸ்யமான தகவல், நான் இந்த டீட்டெயிலுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு காரணம் இதுதான். எல்லாத்துலேயும் இப்படி ஒரு சில சுவாரஸ்யமான தகவல் வருதுங்கிறதுக்காக வேண்டி. யதா சுஸ்ருதே சிகித்சிதஸ்தானே. சுஸ்ருதம், சரகர் சுஸ்ருதன் ரெண்டு பெரிய வைத்தியர்கள் நம்ம நாட்டில். ஹிப்போக்ரட்டஸ் ஓத்தா, டாக்டர்கள் சம்பந்தப்பட்டது. அந்த மருத்துவத்தின் தந்தை அப்படின்னு வெளிநாட்டுக்காரங்க நினைக்காங்க. அவங்களுக்கெல்லாம் தாத்தா நம்ம சரகர் சுஸ்ருதர் மாதிரிப்பட்டவங்க. தன்வந்திரி, அகஸ்தியர், இப்படி நமக்கு பெரிய பட்டியலே இருக்கு. இந்த குப்தர்கள் ஆட்சி காலத்தில் இந்த சரகர் சுஸ்ருதர், குப்தர்கள் சொன்னால் தப்பாக இருக்கலாம், ஒருவேளை சரியாகவும் இருக்கலாம். அதாவது மௌரியர் ஆட்சி காலம், சாணக்கியர் காலத்துக்கு பிறகு குப்தர்கள் ஆட்சி காலம் வருது. அந்த காலத்தில் இந்தியாவுடைய பொற்காலம்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் இருந்தவங்களாக இருக்கும் சரகர் சுஸ்ருதர் அப்படிப்பட்டவங்க. அவங்க அந்த காலத்திலேயே அறுவை சிகிச்சை, சர்ஜரி எல்லாம் பண்ணியிருக்காங்க. சர்ஜரிக்கு என்னென்ன டூல் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு எல்லாம் டீட்டெயில் எல்லாம் நமக்கு கிடைக்குது. அதில் ஒருத்தர் தான் இந்த சுஸ்ருதர். ஹரித்வாரில் இருக்கக்கூடிய பதஞ்சலி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் போனீங்கன்னா வாசல்லையே சரகர் சுஸ்ருதர் படம்லாம் சிலைகள் வச்சுருப்பாங்க. அந்த சுஸ்ருதர் அவருடைய இதில் இதை பற்றி குறிப்பிடுறார். ஷல்லகி வதரி பில்வ பலாஷ தினீஷ தொச்சக. தொச் அப்படின்னா தோல். சில மரங்களை பட்டியல் போட்டு அதில் தினீஷ அப்படிங்கிற இந்த மரத்தையும் பட்டியல் போட்டிருக்கார். சுஸ்ருதர் குறிப்பிட்டிருக்கிற ஒரு மரம் இது. இதனுடைய குணம் என்ன அப்படின்னு நமக்கு ராஜ நிர்கண்டக அப்படிங்கிறவர் அஸ்ய குணாகா, இதனுடைய குணத்தை பற்றி சொல்கிறார். கஷாயத்துவம், உஷ்ணத்துவம், கஃப இரத்த அதிசார வாத ஆமய நாசித்துவம். கபத்தை போக்கும், இரத்த சம்பந்தமான குறைபாடுகளை நீக்கும், வாத சம்பந்தமான பிரச்சனைகளை நீக்கும். இப்படி குணங்கள் உள்ள மரம் இது. கிராககத்துவம், தாக ஜனகத்துவஞ்ச, நல்ல அப்சார்பேஷனை, உறிஞ்சிற தன்மை, அப்சார்ப்ஷனை கொடுக்கக்கூடியது, தாகத்தை உண்டாக்கக்கூடியது. இதெல்லாம் எந்த மரத்துக்கு இருக்கோ, ஒருவேளை இன்னைக்கு பேரெல்லாம் தெரியலைன்னா இந்த குணங்களெல்லாம் எதுக்காவது இருந்ததுன்னா அந்த மரத்தை தான் தினீஷங்கிற சம்ஸ்கிருத வார்த்தை குறிப்பிடுன்னு கண்டுபிடிக்கலாம்ல. அதனால அதை சொன்னேன். அடுத்தது தன்வனக. அந்த தனு அப்படிங்கிற வார்த்தையிலேயே நமக்கு ஒரு க்ளூ இருக்கு, ஏதோ அம்பு வில்லு சம்பந்தப்பட்டது அப்படின்னு. அப்படி இருக்கலாம், பார்ப்போம் என்னன்னு பார்ப்போம். ரொம்ப உறுதியான மரம்ங்கிறதுனால
இதுக்கு தன்வனகன்னு பேர் கொடுத்துருக்காங்க. தன்வகதௌ சௌத்ர தாத்து. இது ஒரு வகை மரம், விருட்ச விசேஷக. தாமனி அப்படிங்கிற பேரும் இதுக்கு பேச்சு வழக்கில் இருக்கலாம். ராமாயணத்தில் இதை பற்றி குறிப்பு வருது. ரக்த குசுமக. இப்போ இந்த சீசனில் நீங்கள் வட இந்தியா பார்த்து ட்ரெயினில் போனீங்கன்னா வழியெல்லாம் காடெல்லாம் தீப்பிடிச்சு எரிஞ்ச மாதிரி இருக்கும். நான் இந்த சீசன் தான் நினைக்கிறேன். அதாவது ஒரு செவந்த பூ பூக்கும். அந்த அதுக்கு தமிழில் கூட பேரெல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருந்தேன், இப்போ ஞாபகம் வரல. செங்காந்தள் அந்த மாதிரி ஏதோ ஒரு பேர் தமிழில். இலையெல்லாம் மரம் உதுத்துரும், பூ மட்டும் இருக்கும். இப்போ குளிர்காலம் அநேகமாக இப்போ இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த குளிர்காலம் முடிஞ்சு வசந்த காலம் வர்ற அந்த கேப்பில் வரும். மரம் முழுக்க செக்க 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 சவேன்னு பூ மட்டும் இருக்கும். அதனால் ரக்த குசுமகன்னு அதனால பேர் வச்சாங்கன்னு தெரியாது. அந்த மரம் தானான்னு தெரியாது. தனு விருட்சக, வில்லு மரம்னு பேரும் இருக்கு. மகாபலக, பலம் வாய்ந்ததுங்கிற பேரும் இருக்கு. ருஜாசக, பிச்சிலக, ரூக்ஷஸ்வாது பலக. நல்ல இனிப்பான ஒரு கடுமையான இனிப்பு அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஒரு பழம் உள்ளது. கடுத்துவம், உஷ்ணத்துவம், ஒரு கசப்பு, சூடு, கஷாயத்துவம், கஷாயம் மாதிரி இருக்கும். கபநாசித்துவம், கபத்தை நாசம் பண்ணும். தாக சோஷகரத்துவம், தாகத்தை தீக்கும். கிராகித்துவம், நல்ல அப்சார்ப்ஷனை ஏற்படுத்தும். கண்ட ஆமய சமனத்துவம், தொண்டையில் வரக்கூடிய ரோகங்களை எல்லாம் மாற்றக்கூடிய சக்தி உள்ளது அப்படின்னு. இது ராஜநிர்கண்டக. அதாவது ராஜநிர்கண்டகன்னு ஒரு ஆள் புஸ்தகம் எழுதியிருக்கார். அதில் இந்த மாதிரி டீட்டெயில் தராரு. இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம நாட்டில் எவ்வளவு விஷயங்கள் ரெக்கார்டு பண்ணப்பட்டிருக்கு, எவ்வளவோ நாசத்துக்கு பிறகு மிஞ்சி இருந்து நமக்கு கிடைக்கிறது. நம்ம நாட்டில் நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவுக்கு உழைச்சிருக்காங்க, பாடுபட்டிருக்காங்க, டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கு பின்னாடி இந்த எல்லா கோணங்களும் இருக்கு. மகாபாரதத்துலேயும் இதை பற்றி ஒரு குறிப்பு இருக்கு. 3:111-13 இந்த இடத்துல மகாபாரதத்துலேயும் இதை பற்றி ஒரு குறிப்பு இருக்கு. இது தன்வன மரம். அடுத்தது அர்ஜுன மரம். அர்ஜுனன் மகாபாரதத்தில் வரக்கூடிய ஒரு கேரக்டருக்கு பேர் இருக்குன்னு நமக்கு தெரியும். அந்த அர்ஜுனங்கிற வார்த்தை வெண்மை நிறத்தை குறிக்கக்கூடியது. அர்ஜுனன் வெள்ளையா இருந்திருக்கிறான், அதனால அவனுக்கு அர்ஜுனன் பேர் போட்டிருக்கலாம். ருஜுபாவக, நேர்மை உள்ளவன் அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் அதுக்கு எடுப்பாங்க. அதுல இருந்து ருஜு, அதுல இருந்து அர்ஜுனன் வந்தது, அதுவும் இருக்கு. மற்றபடி மருத மரத்துக்கு, இது நமக்கு தமிழில் அதில் தெரிஞ்ச வார்த்தை, மருத நாயகம், மருது பாண்டியர்கள், இந்த வார்த்தைகளை நம்ம கேட்டிருக்கிறோம்.
மருதையில் போய் குருதை பிடிக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் அது வேற குழப்படி. இந்த மருதுக்கும் அந்த மருதுக்கும் சம்மந்தம் இல்லை. மதுரைன்னு சொல்ல வராது, குதிரைன்னு சொல்ல வராது. அதனால் மருதையில் போய் குருதை பிடிப்பாங்க, அது வேற கதை. மருத மரம் ரொம்ப நேராக வளரக்கூடியதா அப்படிங்கிறது ஆராய்ச்சிக்குரிய விஷயம். கிருஷ்ணனுக்கு தாமோதரன் ஒரு பேர் உண்டு. வயத்தில் கெட்டப்பட்டவன், தாம உதரன். தாமம்னா கயிறு, உதரம்னா வயறு. சின்ன பிள்ளையா இருக்கும்போது வேண்டாத்தனம் பண்ணாருன்னு அவங்க அம்மா பிடிச்சி ஒரே அக்கிரமம் பண்ணுறான்னு சொல்லிட்டு பிடிச்சி கெட்டி போட்டாங்க உரலில். இவர் உரலை இழுத்துட்டு போய் 2 மரங்களுக்கு இடையில பூந்து போயிட்டார். 2 மரம் அப்படி கிட்ட கிட்ட நிற்கிது, உரல் போய் மாட்டிக்கிட்டது. இவர் போக முடியலை. அதனால ஒரு இழுப்பு இழுத்தார், 2 மரமும் வேரோட சாஞ்சது. குபேரனுடைய பிள்ளைகள் நலக்கூப்பரர்கள் ஒரு சாபத்தினால அப்படி மரங்களாக மாறினாங்கன்னும், அவங்களுக்கு சாப விமோச்சனம் கொடுக்கறதுக்காக வேண்டி கிருஷ்ணர் இந்த லீலையை பண்ணாருன்னும், இதனால் அவர்கள் சாபத்திலிருந்து விடுதலை பெற்று போனாங்கன்னும், அந்த மரம் அர்ஜுன மரம் யமளார்ஜுனம். யமளார்ஜுனம் ரெட்டை அர்ஜுன மரம். அது மருத மரம் அப்படிங்கிறது மாதிரி நாம் யூகிக்க இடம் இருக்கு. மயில்ங்கிற ஒரு அர்த்தம் கூட இந்த வார்த்தைக்கு இருக்கு. இங்கே மருத மரம் அப்படிங்கிறது பிரச்சனை இல்லாத ஒரு அர்த்தமாக இருக்கும். என்னுடைய தமிழ்லையும் அந்த அர்த்தத்தை தான் பண்ணியிருக்காங்க. கார்த்த வீரியா அர்ஜுனன் அப்படின்னு இன்னொரு அர்ஜுனனும் இருக்கார். நம்ம அர்ஜுனனுக்கு முன்னாடி உள்ள ஆள். பரசுராமர், ஜமதக்னி, ராவணன், இவங்க கதையிலெல்லாம் அந்த கார்த்த வீரியா அர்ஜுனன் வருவார். மகாபாரதத்திலே அவரை பற்றி குறிப்பு வருது. அவனுடைய நாட்டுக்கு இவங்க போனாங்க, படையெடுத்து போனாங்க, ராஜசூய யாகம் பண்ணும்போது அப்படின்னு ஒரு குறிப்பு வருது. பென்டாப்டெரா அர்ஜுனா அந்த மரத்துக்கு தாவரவியல் பேரு. ஒத்தைக்கு ஒரு மகன்னாலும் அர்ஜுனன்னு சொல்லலாம் போல. இப்படி ஒரு புல் வகையும் இருக்கு. கண்ணில் பூ விழுறதும்பாங்க, அல்லது ஸ்லைட் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் கன்ஜெக்டைவா, இதுக்கும் அர்ஜுனங்கிற வார்த்தை இருக்கு. அது அர்ஜுனம், அர்ஜுனி, அந்த மாதிரி வார்த்தைகள் அப்படி அர்த்தம் தருது. கிருஷ்ணனுக்கு பேரனுக்கு மனைவி பேரு உஷா, அவளுக்கும் அர்ஜுனின்னு ஒரு பேர் இருக்கு. அப்படி ஒரு பசு இருக்கு. வங்காளத்துக்கு வடக்கில் ஓடக்கூடிய ஒரு ஆறுக்கும் அர்ஜுனான்னு ஒரு பேர் இருக்கு. நம்ம இங்கே மருத மரத்துக்கு செட்டில் ஆகும். அந்த அளவில் இன்னைக்கு வகுப்பை கூட நிறுத்திக்கலாம்னு நினைக்கிறேன். ஏதாவது கேள்வி இருக்கா? நெட்வொர்க் மாற்றின பிறகு எல்லாம் சுபமாக இருந்தா? சாமி கொஞ்சம் பிரேக் ஆகி தான் சாமி இருந்தது. ஆனால் ஓகே, புரிஞ்சுக்க முடியுது சாமி, புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் கொஞ்சம் பிரேக் ஆகி தான் இருந்தது. சரி, நான் இந்த ஆஃப்லைன் ரெக்கார்டிங்கை போட்டு விட்றேன். 1. 2வது, உங்களுக்கு தேக்குக்கு பிறகு என்னென்ன மரம் பேர் போட்டிருக்காங்க உங்கள் தமிழில்? சாகம், தனிச்சம், தன்வனம். சாகத்துக்கு அடுத்தது
தனீஷம் தனீஷம் தனீஷம்னு போட்டாங்களா? இல்ல தனீஷம் இல்ல சாமி, மன்னிக்கணும். தினீஷம். தினீஷம். அதுக்கு அடுத்தது தனிஷம். அதுக்கடுத்து தன்வனம். தன்வனம் தான் போட்டிருக்காங்களா? சரி. அடுத்தது அடுத்தது மருதம். சரி, அது வரைக்கும் நம்ம பார்த்துருக்குறோம். மருதத்தில் நம்ம எல்லாருக்கும் இடையில ஒற்றுமை இருக்குது, யாருக்கும் கருத்து வேறுபாடு இல்லை. சரி, அது வரைக்கும் பார்த்துருக்குறோம். வேற ஏதாவது கேள்வி இருக்கா? இல்ல சாமி, கேள்வி இல்லை சாமி. பிரார்த்தனை.